ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புதுவிதமான டிஷ் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். பனங்கிழங்கு மாவில் ரொம்ப சிம்பிளாக உள்ள டிஷ் இது வந்து பனங்கிழங்கு மாவில் கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து லட்டு செய்யலாம், அடை செய்யலாம். நான் அதுவும் சொல்லி காமிக்கிறேன். லட்டு எப்படி செய்கிறது, அடை எப்படி செய்கிறது அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இப்போ கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன். இந்த பனங்கிழங்கு எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், வேதாரண்யம் கடிநல்வயலில் எங்கள் சித்தப்பா என்ன பண்ணாங்க, இதை அவிச்சு காய வச்சு ஒடிச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எனக்கு இதை பவுட்ரு பண்ணி மாவாக கொடுத்துருக்காங்க. இது வேதாரண்யத்திலேருந்து வந்த மாவு. இதில் எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது பனங்கிழங்கு ஏற்கனவே நார் சத்து உள்ளது, ரொம்ப புரோட்டீன், அதிகமாக புரோட்டீன் உள்ளது. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்ததில்ல. பட் நம்ம பெரியவங்க எல்லாருமே நல்லா இதை எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இது நமக்கு ரொம்ப நல்லது. இதை என்ன பண்ணணும், இது நார் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு சல்லடையில் எடுத்து நாரை சலிச்சிக்கிறோம். அப்படியே இந்த மாவை எடுத்து அப்படியே சலிச்சிக்கிட்டோன்னா அதில் உள்ள நாரெல்லாம் போயிடும். இங்கே பாருங்கள், இந்த சல்லடையில் வச்சு இப்படியே சலிச்சிக்கணும். இப்படியே சலிச்சிக்கிட்டோன்னா அந்த நாரெல்லாம் வந்துடும் நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த தெரியுதா, அந்த நாரெல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்பா கம்மன்னு வாசிக்குது அப்படியே பனங்கிழங்கு. இங்கே பாருங்கள், சலிச்சு எடுத்த மாவை இப்போ தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஒரு கொஞ்சமாக, நான் வந்து கொஞ்சமாக மாவு போட்டு வச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய வரும். அதனால் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படியே கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டிப்படாமல் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அப்படியே கட்டிப்படும், மாவு கட்டியாகும். இந்த இருங்க, இப்போ அப்படியே தண்ணியை ஊற்றமே கொஞ்சம் கட்டி தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி மாவு கட்டியாகும். கட்டிப்படாமல் நம்ம கைவிடாமல் கிண்டணும் கஞ்சவும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும், கட்டி இல்லாமல். அங்கே பாருங்கள், கட்டியே கிடையாது பாருங்கள். அங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெல்லம் வந்து இது ஆர்கானிக் வெல்லம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஜீனி பிடிக்கிறவங்க ஜீனியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆர்கானிக் முறையில் செஞ்ச வெல்லத்தை நான் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை தான் போட போகிறேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கரைசல், அதை எடுத்து ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், அதை எடுத்து ஊற்றி அப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கேக்கை இதில் வந்து பனங்கிழங்கு மாவில் வந்து என்னோடய தம்பி அவன் பொண்ணு பர்த்டேக்கு பனங்கிழங்கு கேக்கு தான் வாங்குவான். நம்ம வந்து ஐஸ்கிரீம் கேக்கு, வெனிலா ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா, என்னோடய தம்பி வந்து பனங்கிழங்கு கேக்கு தான் அவனோட பொண்ணு பர்த்டேக்கு வாங்குவான். வேதாரண்யத்தில் ஒரு பேக்கரியில் இதில் பனங்கிழங்குல கேக்கு செஞ்சு தராங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா பனங்கிழங்குல கேக்கு செஞ்சு தராங்க. இங்கே பாருங்கள், கஞ்சி நல்லா கட்டி இல்லாமல் கஞ்சி அப்படியே வந்துகிட்ருக்கு. இப்போ இதோட வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா லிக்விடாக நம்ம குடிக்கிற பதத்துக்கு நம்ம கஞ்சி கொண்டுட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் போட்டுட்டேன். வெல்லம் போட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா காய்ச்சுவோம். இதில் ஏலக்காய் போடலாம், முந்திரி போடலாம், திராட்சை போடலாம். என்ன அவங்கவுங்க ஃப்ளேவருக்கு என்னென்ன தேவைப்படுதோ, அவங்கவுங்க என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து சும்மா கொஞ்சம் ஏலக்காய் மட்டும் ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டு வெல்லம் போட்டு உப்பு தேவையான அளவு தண்ணி இதை மட்டும்தாங்க நான் போட்டு காய்ச்சுறேன். இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது உடம்புக்கு ஹெல்தி, ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. இந்த பனங்கிழங்கு மாவில் பனங்கிழங்கு யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. வாங்கி இது பவுடராக நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குதான், பட் எனக்கு தெரியாது. வாங்கி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் எங்கள் சித்தப்பா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இதை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஞ்சி ரெடி ஆயிருச்சு, வாங்க சாப்பிடலாம்.